வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. தருமபுரியில் பிரிந்து சென்ற மனைவியுடன் மகன் சென்றதால் ஆத்திரமடைந்த தந்தை தனது மகனை கல்லால் அடித்து கொலை செய்திருக்கிறார். பெற்ற மகனையே கொலை செய்யும் அளவிற்கு நடந்தது என்ன? தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள தாசம்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளி முன்பு 16 வயது மதிக்கத்தக்க மாணவரின் சடலம் கிடந்தது. கல்லால் தாக்கி முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் மாணவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார். பெண்ணாகரம் போலீசார் நடத்திய விசாரணையில் பண்டஅள்ளியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் பெருமாள் குமுதா தம்பதியின் மூத்த மகன் யாதவன் என்பது தெரிய வந்தது. யாதவன் பண்டஅள்ளியில் உள்ள அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். கடந்த 5 நாட்களுக்கு முன்பு பெருமாள் குமுதா தம்பதி இடையே குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து குமுதா கோபித்துக் கொண்டு தனது உறவினர் வீடான தாசம்பட்டிக்கு சென்றுள்ளார். பெருமாள் குமுதா தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளனர். தம்பதி சண்டையிட்டு பிரிந்து செல்ல மூத்த மகன் தாயுடன் இளைய மகன் தந்தையுடனும் சென்றிருக்கிறார்கள். இந்நிலையில் தந்தையை பார்ப்பதற்காக சென்ற யாதவன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. சந்தேகத்தின் பேரில் பெருமாளை பிடித்து போலீசார் விசாரிக்க மகனை கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். மூத்த மகன் யாதவன் மனைவியுடன் சென்றதால் அவன் மீது ஆத்திரத்தில் இருந்த பெருமாள் அதிகாலையில் மகனை அழைத்துச் சென்று கல்லால் தலையில் தாக்கி கொலை செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பெருமாளை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். மனைவி மீது ஏற்பட்ட ஆத்திரத்தில் பெற்ற மகனையே கொலை செய்த சம்பவம் உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.